ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூடியூப்ல ஹார்ட் ஆஃப் த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக் லவர்ஸ் அண்ட் டாக் ஹேட்டர்ஸ். நான் வந்து டாக் லவர்ஸ்க்காக பேச வரல, டாக் ஹேட்டர்ஸ்க்காக பேச வரல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க. நீ என்ன ஷோல பேசிட்டாங்க, மதன் ஒரு பேசிட்டாரு, மிஸ்டர் ஜி கே பேசிட்டாரு, இன்னும் தெரியாத ஏகப்பட்ட சேனல்ல பேசிட்டாங்க. அதனால இது ஒரு சொல்யூஷனே இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளோட ஃபேமிலிய நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ன்றத மட்டும் பார்க்கலாம். ராபிஸ் ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா கண்டிப்பா ராபிஸ் வந்து நமக்கு 100% வரும்னு சொல்ல முடியாது. அந்த ராபிஸ் வந்து அந்த நாய்க்கு இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வந்துடும். ஆனா அந்த நாய்க்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. சோ நாய் கடிச்சிச்சுனாலே, நாய் பராண்டிச்சுனாலும், நாய் கடிச்சிச்சுனாலும் அது ராபிஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதோட சலைவா, அதோட எச்சில், அந்த எச்சில் உமிழ் நீர்ல இருந்துகிட்டு அது கடிக்கும் போது நம்ம பிளட்ல இப்படி பைட் பண்ணுச்சுன்னா அந்த பல் உள்ள இறங்கின உடனே அந்த சலைவானா எச்சி, அந்த எச்சி பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல கலந்துருச்சுன்னா அந்த ராபிஸ் உள்ள வந்துடும். உள்ள வந்துருச்சுன்னா 1 மாசம் 2 மாசம் அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, அவங்க உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவருக்கு ஏத்த மாதிரி அந்த ராபிஸ் வந்து உள்ள வந்து பரவும். முடிஞ்ச வரையும் நம்ம உடம்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். பட் ராபிஸோட பவருக்கு முன்னாடி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இமிடியேட்டா உங்களுக்கு கடிச்சிச்சுனா உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி நாய் கடிச்சிச்சுனாலோ பராண்டிச்சுனாலோ உடனே வீட்டுல வந்து சொல்லு, எதையும் மூடி மறைக்காத. அப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எந்த இதுவுமே எந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மிட் நைட் இருந்துச்சுன்னா கூட மறுநாள் காலையிலேயே, இல்லைன்னா முடிஞ்சா நைட்லயே போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷனோ அவங்க என்ன சொல்றாங்களோ டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க. அதுக்கப்புறம் டோசேஜ் இருக்கு, 1 டேல போறது, 3 டேல போறது, 4 டேல போறது, அது மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். யாருமே வந்து கேஷுவலா எடுக்காதீங்க. ராபிஸ்ன்றது உயிர் கொல்லி நோய், வேற எதுவும் சொல்றது கிடையாது. எல்லா வேலையும் விட்டுட்டு இது உங்களை பராண்டிச்சு கடிச்சிச்சுன்னா தயவு செஞ்சு இதுக்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க சண்டையெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுங்க. நாய்கிட்ட வந்து எப்படி அது உனக்கு கிட்ட வந்துச்சுன்னா, ஒரு அமைதியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு கடிக்கிற மாதிரி கிட்ட வந்துச்சுன்னா கத்துங்க. ரொம்ப சவுண்டா நீங்க கத்துனீங்கனாலே போயிடும். அது கொஞ்சம் நம்ம சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அது கடிக்க வரும். நீங்க கொஞ்சம் போர்ஸா கத்துனீங்கன்னா அது பயந்து போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. 100% ஷோர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஓடணும். குழந்தை ஓடுச்சுன்னா கண்டிப்பா வெரைட்டி வந்து கடிக்க தான் செய்யும். நீ நின்ன இடத்துல இருந்து அது உன்னை கடிக்க வந்துச்சுன்னா நீ வந்து பயங்கரமா கத்து, சவுண்ட் பயங்கரமா எழுப்பு சொல்லுங்க. கத்துச்சுன்னா கண்டிப்பா அது பயந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி குழந்தைங்களை தனியா கடைக்கோ சொந்தக்காரங்க வீட்டுல ரோட்ல கடந்து போக நீங்க அனுமதிக்காதீங்க. ரோட்ல போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. இதுக்கான இந்த நாய் அதோட எண்ணிக்கை எப்படி குறைக்கிறாங்கன்றத கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கட்டும். மற்ற பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுக்கான முடிவுலாம் அவங்க எடுக்கட்டும். அதுவரையும் நம்மளோட ஃபேமிலியை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ ஒரு ஸ்கூல்லயே முடிஞ்சிச்சுன்னா